மட்டும்தான் இந்த இறைவனுக்கு கொடுத்துருக்காரு. தேவதானத்துன்னா ஏதோ இறைவனுக்கு ஒன்று கொடுத்துருக்காரு, அது கூட சரியாக தெரியல. இது அவ்வளோதான். மொத்தத்தில் 2 மன்னரோட இது கிடச்சிருக்கு. இந்த இது சரியாக தெரியலங்க, இதை வேணால் படித்து சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இதை சொல்லியாச்சு. சரி, கல்வெட்டு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊர் பேரும் இதுவும் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து இந்த திருச்சிற்றம்பலம் உடையானது, அந்த திருவேங்கமலத்து உடைய நாயனார் திருச்சிற்றம்பலம் உடையான்னு படித்தோம் பார்த்தீங்களா, அந்த இறைவனுக்கு வந்து இந்த நிலத்தை ஏதோ இந்த கோயிலுக்கு எழுதி கொடுத்த மாதிரி அதில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஊர் பேர் முக்கியம், அதே மாதிரி இறைவன் பேர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அங்கே துர்க்கை அம்மன் இருக்கிற காரணத்தால் இங்கே சண்டிகேஸ்வரர் அமைத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே வருங்க, இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அமைதி. இந்த இடம்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே தான் ஆக்சுவலாக வந்து இந்த விநாயகர் இதெல்லாம் வைப்பாங்க எப்போதுமே எல்லா கோவில்லையும். ஆனால் அது இறைவன் மேற்கு திசை நோக்கி இருக்கிறதுனால அந்த பக்கம் வைத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். இந்த இடத்துல மட்டும் இறைவன் இது வச்சுருக்காங்க. கோவில் ரொம்ப வித்தியாசமான கோவிலுங்க. இந்த கோவிலில் நவகிரகம் கிடையாது. இதை பாருங்க, செம்ம இருட்டு. சேத்திர பாலகர் சிவசூரியன். இந்த பாருங்க, சூரியனோட சிலை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, செம்ம இருட்டுங்க. இந்த கோவிலுக்கு ஏன் இப்போ யாரும் வரதில்லைங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. இவ்வளோ இருட்டாக இருக்குது. வந்தால் தானே அந்த ஒரு இது இருக்கும், வராமலே வந்து இதாக இருக்குன்னு. இன்னொன்று, இந்த கோவில் பற்றியான தகவல்களும் வெளியே பரவலை, அது ஒரு வருத்தத்தக்க செய்தி. இதுக்கப்புறம் இங்கெல்லாம் கல்வெட்டு இல்லை. நான் வேணால் தனியாக இன்னொரு பகுதியாக கல்வெட்டு வேணால் பார்த்து சொல்கிறேன். முதல்ல இதெல்லாம் முடிச்சிடுறேன். லிங்கோத் பாருங்க, இந்த பக்கம் இதுதான் விஷ்ணு, இது பிரம்மன். பெருசாக அமைச்சிருக்கு, ரொம்ப பெருசாக இருக்குது. லிங்கோத்பவரோட இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கோவிலில் இந்த மாதிரி சிற்பங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ பொதுவாக வந்து அந்த பக்கம் தான் தட்சிணாமூர்த்தி அமைச்சு இந்த பக்கம் பிரம்மன் அமைப்பாங்க. அங்கே பிரம்மன் அமைச்சு இங்கே தட்சிணாமூர்த்தி அமைச்சிருக்காங்க. தட்சிணாமூர்த்தியோட சிற்பமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. செம்ம இருட்டு, ஒன்றுமே தெரியல. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இது பெரிய விநாயகர் சிலை. அது நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை. கோட்டை கணபதினு கொடுத்தாங்க, கோட்டை கணபதினு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய சிலைங்க. அதுக்கப்புறம் வாங்க, இது வந்து இப்போ தான் இந்த கோயிலோட கதையை சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தக்கன், அதாவது மலைமகளை வந்து மலைமகளோட அப்பா பேர் வந்து தக்கன். மலைமகள்னா பார்வதி. அவருடைய அப்பா பேர் தக்கன். அவர் வந்து சிவனை அவமதிச்சார். அதுக்கப்புறம் யாகத்தியில் வந்து உமையவள் இறந்ததுக்கப்புறம் கோபமான சிவன் வந்து தன்னோட வேர்வை துளியில் வீரபத்திரன் உருவாக்கி தக்கனை அடி மேலே அடி கொடுத்து சாவடித்து கொண்டுடுவார். அதுக்கப்புறம் அவரோட மனைவி, தக்கனோட மனைவி வேண்டுதலுக்கு ஏற்ப ஆட்டோட தலையை எடுத்து தலையை வச்சுருவார். இது கதை. பொதுவாக ரிஷிகேசம் இந்த மாதிரி பகுதிகளில் தான் வந்து தக்கனுக்கு வந்து அந்த யாகம் நடத்துனதான் சொன்னாங்க. ஆனால் அப்படி கிடையாது, இந்த இடத்துல தான் அவர் யாகம் நடத்தியிருக்காராம். அதனால தான் வந்து இந்த கோவில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மண்ணை தோண்டினா கருப்பு நிறத்தில் இருக்குமா, அந்த யாகம் வளர்த்ததுக்கான இது அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே தொன்னம்பிக்கையாக இருக்குது. அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து திருப்பரியலூர்னு பேர் வைத்ததுக்கு காரணம் தேவர்களுடைய அந்த பதவி இதெல்லாம் வந்து பறித்த காரணத்தினாலும் அந்த உரிமைகளை பறித்த காரணத்தினால திருப்பரியலூர் அப்படின்னு பேர் வந்தது. அதே மாதிரி இந்த ஊருக்கு திருப்பரியலூர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இது கதை. இந்த இடத்துல தான் தக்கன் வந்து யாகம் செஞ்சுருக்கார். அது சிவபெருமானும் இந்த தன்னுடைய கோபத்தை வந்து வீரபத்திரர் மூலமாக காட்டின இடம் இதுதான். அதை குறிக்கக்கூடிய சிற்பம் தான் இது. பாருங்க, தக்கன் வந்து வழிபடுற மாதிரி. இவன் தான் தக்கன். தக்ஷன்னு சொல்லக்கூடாது, அது வந்து சமஸ்கிருதி. தக்கன். இந்த பாருங்க, எல்லாரும் வழிபடுற மாதிரி. இதுதான் அந்த கதை. இதுதான் இந்த சிற்பம். வீரபத்திரர் வந்து காட்டினதுக்கப்புறம் தக்கன் பயந்து போய் ஓடி போவான். அதுக்கப்புறம் வீரபத்திரர் போட்டு அவனை இது பண்ணி விட்டுருவார். அதனால தான் இது வந்து அட்ட வீரட்ட தலங்கள் ஒரு தலமாக சொல்கிறாங்க. முக்கியமாக 4வது தலமாக சொல்லப்படுது. இதுக்கப்புறம் திருக்கடையூர் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அது நான் போனேன்னா அப்புறம் காட்டுறேன்.
ஆனால் அது பெரிய கோயில், அதில் இவ்வளோ சீக்கிரம்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க இந்த சிற்பத்தை. இது எந்த மகரிஷிகள்னு நினைக்கிறேன். இது இறைவன் தான். இது வந்து யாருன்னு தெரியல, 4 முகங்கள் இருக்குது. இது வந்து தக்கன் மாதிரி தான் தெரியுது, தக்கன். அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு இது துவாரம் விட்டு கரெக்ட் இந்த இடத்துல மட்டும் சூரிய வழிபடுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் சூரியன் வழிபடுற மாதிரி ரொம்ப நேர்த்தியாக இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த இடத்துல கல்வெட்டு அவ்வளோதாங்க. உள்ளே தான் இனிமேல் போய் பார்க்கணும். இறைவனும் இறைவியும் அது வாய்ப்பு இல்லை. ஆனால் அருமையான கோவிலுங்க. இந்த கோவில்லாம் வந்து வாங்க தயவுசெய்து. விநாயகர் சொல்லுவாங்க, நடராஜர் வைப்பாங்க. இப்போ சில கோயிலில் நடராஜரே காணும். இது வந்து 4 இருக்கிற இடம். 4 இருக்கும் பொழுது நீங்கள் துதிக்க வேண்டிய மறை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறேன் கேளுங்க. பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழி மிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூர் திருத்தால் போற்றி. அப்படின்னா இந்த புகழியர்கோன் கடல் போற்றி அது வந்து முதலாவது இருக்க திருஞான சம்பந்தரை குறிக்குது. ஆழி மிசைக்கல் மிதைப்பில்னா திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டாங்களா, அதான் ஆழினா கடல். மிசைக்கல் மிதப்பு அதுலேயும் மிதந்து வந்த அணைந்த பிரான் போற்றி, அது திருநாவுக்கரசரை குறிக்குது. வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, சுந்தரரை வந்து ஆட்கொள்வார்ல இறைவன், அது திருநாவலூர். அவர் பிறந்த ஊர் வந்து அதுதான். திருநாவலூர் கிடையாது, அவர் திருவெண்ணைநல்லூர்னு நினைக்கிறேன். ஊழிமலி திருவாதவூர் திருத்தால் போற்றி, அதான் அவர் பிறந்த ஊரை குறிக்குது. ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கடல் போற்றின்னு கொடுத்துருக்காங்க. அது திருஞான சம்பந்தரை தான் குறிக்குது. ஆனால் இந்த பூலின்னா உலகம்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது அந்த உமையவள் வந்து பால் கொடுத்தது வந்து சொல்கிறாங்களே என்னமோ தெரியல. மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழி மிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவர் திருத்தால் போற்றி. கோவிலுக்கு வந்தீங்கன்னா 4 திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கசர் 4 இருந்தாங்கன்னா இந்த மலையை பாடுங்க. இந்த சமஸ்கிருத மந்திரம்லாம் வந்து பாடுறவங்க பாடட்டும், நான் பாட மாட்டேன். அதே மாதிரி இந்த கோவிலை பற்றி திருஞான சம்பந்தர் பாடின தேவாரத்தையும் படிக்கிறேன் கேளுங்க. விலங்கோன் மலர்மேல் அயனோத வண்ணன், துலங்கும் மனத்தால் தொழுத்தல லாய் நின்றான், இளங்கொம்பனோளோடு. இந்த இறைவி பேர் சொல்ல மறந்துட்டேன். இளங்கொம்பனால், கொம்பனால், கொம்பு இளங்கொம்புன்னு சொல்லுவாங்களே, இளங்கொம்பனாளோடு இணைந்தும் பிணைந்தும் விளங்கும் திருப்பரியல் வீரட்டத்தானே. இது பாடுறாரு. முதல் வரி வந்து விலங்கோன் மலர்மேல், ஏதோ விலர் மரமாக, அது என்னன்னு தெரியல. அயனோத வண்ணன்னா எனக்கு தெரிஞ்சு நீல நேரத்தை தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். துலங்கும் மனத்தார் தொழுத்தலாய் நின்றான், அதாவது துலங்கும்னா ரொம்ப மனம் முருகி வேண்டுவருக்கு சொல்கிறவனே அப்படிங்கிற மாதிரி இறைவனை சொல்கிறாரு. அதை இந்த இறைவி பேரையும் தெளிவாக சொல்கிறாரு, இறைவன் பேரையும் தெளிவாக சொல்கிறாரு. இந்த 2 மறைகளும் முக்கியமான மறைகள் இந்த இதுக்கு. அவ்வளோதாங்க, இதெல்லாம் காட்டிட்டேன். இறைவன் மட்டும்தான் பூட்டி கிடக்கு. இதெல்லாம் காட்டிட்டோம், அவ்வளோதான். இறைவன் இறைவிக்கு திறந்தாங்கன்னா முடிந்த வரை காட்டுகிறேன், இல்லைன்னா கஷ்டம்தான். இது அவ்வளோதாங்க. இது கோவிலில் உள்ளதெல்லாம் காட்டிட்டேன். இது முதல் பகுதியாக வச்சுப்போம். 2ஆம் பகுதியாக வந்து கல்வெட்டும் மற்றும் இறைவன் இறைவியோடு காட்டேன். நான் கல்வெட்டு முக்கால்வாசி சொல்லிட்டேன், இருந்தாலும் மிச்சம் ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு அதை 2ஆம் பதிவாக நான் சொல்கிறேன். இது முதல் பதிவாக இருக்கட்டும்.